ஜெய் சத்குரு. கோவிந்தபுரம் சத்குரு ஞானானந்த பாதுகா மண்டபத்தில் ஜனங்களுடைய நன்மைக்காக தொடர்ந்த பிரார்த்தனைகளும் சமூக சேவை நடவடிக்கைகளாக அன்னதானம் முதலான நல்ல காரியங்களும் நடக்கிறது. இதுக்கு கைங்கரியம் பண்ணி எங்களுடைய கரங்களை வலுப்படுத்தணும்னு நினைக்கிறவா உங்களால் முடிஞ்ச காணிக்கைகளை எங்களுடைய ட்ரஸ்ட்டுகளுக்கு அனுப்பிச்சு அந்த விவரத்தை எங்களுடைய ஆஃபீஸ் நம்பரில் தெரியப்படுத்தினா உங்களுக்கு ரசீதும் பிரசாதம் அனுப்பப்படும். எல்லாருடைய ஒத்துழைப்பையும் நான் வேண்டி கேட்டுக்கிறேன். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். மந்தஸ்மிதமுகாம்போஜம் மகனீய குணார்ணவம் மதுராபாஷிணம் சாந்தம் சர்வபூததயாபரம் பக்தவாத்சல்ய ஜலதிம் பரமானந்த விக்கிரகம் ஞானானந்தம் பிரபன்னோஸ்மி நிர்மல ஞான சித்தையே. நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை என்றும் வணங்குவது உன் மலர்த்தாள் எழுதாமரையின் ஒன்றும் அரும் பொருளே அருளே உமையே இமயத்து அன்றும் பிறந்தவளே அழியாத முக்தி ஆனந்தமே. आदिपराशक्ति जगन्माता की जय, भारत माता की जय. லலிதா நவரத்ன மாலையோட அபிராமி அந்தாதி லலிதா சஹஸ்ரநாமம் எல்லாம் சேர்ந்து அனுபவிச்சுட்டு வரும். லலிதா சஹஸ்ரநாமம் வசின்யாதி வாக் தேவதைகளால் மணிதீபத்தில் அம்பாள் முன்னாடி எழுதப்பட்டு அகஸ்தியரால் திருமியச்சூரில் வெளிப்படுத்தப்பட்டதுன்னு முதல் சொன்னேன். லலிதா நவரத்னமால முருகப்பெருமானால் கைலாசத்தில் அம்பாள் சன்னிதானத்தில் எழுதப்பட்டு அகஸ்தியரால் திருமியச்சூரில் வெளிப்படுத்தப்பட்டதுன்னு சொன்னேன். அபிராமி அந்தாதி அபிராமி பட்டர் எழுதினது எல்லாருக்கும் தெரிஞ்சு பிரசித்தமானது. எல்லாம் வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு மகாபுருஷாலால் வந்த விஷயம். ஆனால் இதில் ஒரு அழகான ஒத்துமை இருக்கிறதுங்கிறது அம்பாளோட சங்கல்பம். இதில் இருக்கிற நாமம் என்னவோ அதோடைய பாட்டாக அது வருது, அதோடைய ஒரு விவரணையாக இது வருது அப்படின்னு ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தம் இருக்கிறதுனால அது அனுபவிக்கும் போது நமக்கு ஆனந்தமாக இருக்கு. அப்படி ஒரு ரத்தனமாக பார்த்துட்டே வரும் பொழுது பவளம்ங்கிற ரத்தனத்தை பற்றி நேற்றுக்கு பார்த்தோம். அம்பாளுடைய சிவந்த திருமேனின்னு பார்த்தோம். அந்த சிவந்த திருமேனின்னு சொல்கிற உடனே நினைவு வருது எது அப்படின்னா சமயபுரம் மாரியம்மன் போய் பார்த்தோம்னா தெரியும், சக்கச்சவேன்னு இருப்பான் அம்பாள். அந்த திருமேனியே அர்ச்சாவதார மூர்த்தியே அப்படி தான் இருக்கும். அது எப்படி சரித்திரம் சொல்கிறான், கம்சன் இந்த பொன் குழந்தைய காலை சுழட்டி மேலே அடித்த பொழுது அப்படி ஆகாசத்தில் போய் அசரீரி வாக்கு கொடுத்து அவனை மிரட்டிட்டு அப்படி ஆகாச மார்க்கமாக கிளம்பி வடமதுரைங்கிற மதுராபுரியிலேருந்து இங்கே சமயபுரத்தில் இறங்கினாளாம். அந்த அம்பாள் தான் அவள். அதனால் வருஷம் ரங்கநாதர்கிட்டேருந்து அவளுக்கு சீர் போகும். தங்கைக்கு இன்றைக்கி நடக்கிறது அந்த உற்சவம். வைஷ்ணவ பட்டாச்சாரியாலாம் கொண்டு வருவாங்க. செங்கன்மால் திரு தங்கச்சியன் அபிராமி பட்டர் எழுதினதும் இதை உத்தேசிச்சு தான். இந்த அம்பாளுடைய சிவந்த திருமேனி சிவந்த திருவடி பட்டு ஆகாசம் சிவந்திருக்கிற ஒரு அற்புதமான ரசனையை நாம் பார்த்தோம். அதில் ஒரு நாம ஒன்று நேற்றுக்கு சொல்ல விட்டு போயிடுச்சு, அதை இப்போ நான் சேர்த்துக்கிறேன். லலிதா சஹஸ்ரநாமத்தில் ஸ்ருதி சீமந்த சிந்தூரி கிருத பாதாப்ஜ தூளிகான்னு ஒரு நாமம். ஸ்ருதின்னா வேதம், வேத மாதா, வேத தாய், வேதம்ங்கிற தாய். அவளுடைய சீமந்தம்ங்கிறது இந்த நடுவகுடு. அந்த காலத்து முன்னாடிகளுக்கு தெரியும், இந்த காலத்துலேயும் அந்த காலத்தோட சம்பிரதாயத்தை ஃபாலோ பண்ணுறவாளுக்கு தெரியும். நவீனமாக இருக்கிறவாளுக்கு அது என்னன்னே தெரியாது. இந்த நடுவகுடு எடுத்து வாரி அந்த கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல குங்குமம் வைக்கிறதுங்கிற வழக்கம் சுமங்கலிகளுக்கு உண்டு. கல்யாணத்துக்கு முன்னாடியே கன்னியா குழந்தைகளாக கூட நடுவுகள் எடுத்து வர்றதுங்கிறது சம்பிரதாயம்.
நம்ம ஹிந்து தர்மத்தில் சனாதன தர்மத்தில் இருக்கிற எதுவுமே முட்டாள்தனமானது மூடத்தனமானது இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு விஞ்ஞான ரீதியான காரணம் இருக்கு. எல்லாத்தையும் அந்த காலத்து ரிஷிகள் மகான்கள்லாம் விளக்கலை, இவானும் எதிர்கேள்வி கேட்கல, ஜஸ்ட் டூ இட்டு தான். அந்த காலத்தில் பெரியவா சொன்னால் கேட்கணும், ஒபே பண்ணணும், நம்ம நல்லதுக்கு தான் அது இருக்குங்கிற ஒரு பிலீஃப் வேணும், ஒரு நம்பிக்கை இல்லையா? அப்படி இருந்ததுனால பரம்பரையாக அது வந்துடுத்து. இது இப்படி பண்ணினா என்ன, அப்படி இப்போ பண்ணினா என்னன்னு கேள்வி கேட்குறவால நாம் இன்னைக்கு பார்க்குறோம். அதோட விபரீதத்தையும் பார்க்குறோம். கையோடைய தலையை நவீனமாக வாரிண்டா என்ன, கட் பண்ணிண்டா என்ன, அப்படி இல்லாமல் நிறைய கேள்விகள்லாம் வருது. அது நவீன கலாச்சாரம், அது நமக்கு இப்போ வேண்டாம். அந்த சீமந்தம் அந்த இடத்துல குங்குமம் வைக்கிறது, வகுட்டில் குங்குமம் வைக்கிறது இந்த இடத்துல சொல்கிறது. வேத மாதாங்கிற பெண் சுமங்கலி, அவளோட நடு வகுட்டில் ஒரு குங்குமம் இருக்கு. அது என்ன? லலிதா பரமேஸ்வரி ஆகிய அம்பாள் அந்திமயங்கிய வானவிதானம் என் அன்னை நடம் செய்யும் ஆனந்தமேடின் அவளோட திருவடிப்பட்ட அந்த மண்ணு காலடி மண்ணுன்னு லோக்கல்ல சொல்லுவா, சாதாரண பாஷையில். சம்ஸ்கிருதமாக சொல்லும்போது ஸ்ரீசரண ரஜஸ், அந்த பாத தூளி, அம்பாளோட பாத தூளி எடுத்து அந்த வேதமாக தான் இங்கே வச்சுக்கிறாளாம். அவ்வளோ அழகாக இருக்குது. அவள் திருமேனி சிவந்தது, திருவடி சிவந்தது, திருவடி பட்ட இடமெல்லாம் சிவந்திருக்குமா. அதனால அந்த சிவந்த திருவடி மண்ணு சிந்தூரமாக இருக்கு, குங்குமம் மாதிரி. அது அடுத்து வேதமாக தான் இங்கே வச்சுக்கிறாளாம். அப்படின்னா வேதத்தின் உச்சிங்கிறது தான் சிரசு. வேதத்தோட உச்சிங்கிறது என்ன? உபனிஷத்து, வேதாந்தம். அந்த வேதாந்தம் சிரசுல சூடிக்கக்கூடிய ஒரு சீமந்தத்தில் இருக்கிற அந்த குங்குமம் எது? அம்பாளுடைய திருவடி அப்படின்னு சொன்னால் அவளோட மகிமை எப்பேற்பட்டதுன்னு சொல்கிறதுக்காக அந்த ஒரு வார்த்தை அங்கே ஏற்பட்டிருக்கு. அப்போ அந்த அம்பாள் நம்மளுடைய எண்ணத்துக்கு, சிந்தனை, கல்பனா சக்திக்கு, நம்ம இந்திரியங்களுக்கு, பார்வைக்கு புலனாகாத அப்பேற்பட்ட மகாஸ்தூலம், மகா சூக்ஷ்மம். அதனால்தான் அடுத்த பாட்டு எப்படி சொல்றார்? காண கிடையா கதியானவளே, கருத கிடையா கலையானவளே, புனக்கிடையா பொலிவானவளே, புனைய கிடையா புதுமை தவளே, நாணி திருநாமமும் துதியும் நவிலாதவரை நாடாதவளே, மாணிக்க ஒளிக்கதிரே வருவாய், மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே, மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே, மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே, மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே, மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே. மாணிக்கம்ங்கிற ரத்னம் இதில் அர்ப்பணம் பண்ணப்படுறது. காணக்கிடையா கதியானவளே, எங்களால் பார்க்க முடியாதவள், எங்கள் பார்வைக்கு உட்படாதவள், எங்கேயோ ஆகாச மண்டலத்தில் நட்சத்திரங்களோ இல்லை கிரகணங்களோட போக்கோ இல்லை வேற வேற கிரகங்களோ இருக்குன்னு விஞ்ஞானிகள் சொல்றா. விஞ்ஞானிகள் சொல்றதுக்கு முன்னாடி மெய்ஞானிகள் சொல்லிவிட்டா. இவா கண்டுபிடிச்சு செவ்வாய் ரெட்டா இருக்குன்னு சொல்லி போட்டோ அனுப்புறதுக்கு முன்னாடி செவ்வாய் கிரகத்துக்கு சிவப்பு வஸ்திரம் கட்டுறது அப்படின்னு நம்ம ரிஷிகள்லாம் சொல்லிட்டா. இவா என்னென்னலாம் கண்டுபிடிச்சு சயின்ஸ் சொல்றதோ இதெல்லாம் ஏற்கனவே வேத மந்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இவா தூரத்தில் இருக்கிற கருவியை பார்க்கறதுக்காக டெலஸ்கோப் அப்படிங்கிற ஒரு தூர திருஷ்டி கருவி வச்சு பண்றா. ஞானிகள் ஞான திருஷ்டினால அந்த தூர திருஷ்டியை பார்த்துட்டு சொல்லியிருக்கா. அந்த காலத்திலேயே இந்த நேரத்தில் சந்திரன்ல மண் இருக்கும், கல் இருக்கும்னு வேத மந்திரத்தில் இருக்குன்னா அங்கேருந்து போய் எடுத்துன்னு வந்து அந்த கலர்ல தான் இருக்கு. டிஃபர் ஆகலை, டீவியேட் ஆகலை. இப்போ இங்கேருந்து ரொம்ப தள்ளி இருக்கிற நம்மளுடைய
பார்வைக்கு எட்டாத ஒரு பொருளை பார்க்கறதுக்கு டெலஸ்கோப் வேணும். பூமியிலே இருக்கிற கண்ணுக்கு தெரியாத நுண் உயிரிகள்னு சொல்ற பாக்டீரியாவை பார்க்கறதுக்கு மைக்ரோஸ்கோப் வேணும். அதுக்கு டெலஸ்கோப் வேணும், இதுக்கு மைக்ரோஸ்கோப் வேணும். சூக்ஷ்மமானதையும் இந்த கண்ணால் பார்க்க முடியாது. ரொம்ப சின்னதோ கண்ணுக்கு தெரியாது, ரொம்ப பெருசும் கண்ணுக்கு தெரியாது. அம்பாள் எப்படி இருக்கான்னா அணுவுக்கு அணுவாக இருக்கா, மகத்துக்கு மகத்தாக இருக்கா. அதனால அவளுடைய கதி, அவளுடைய போக்கு இருக்கே, அது நம்மளுடைய புலன்களுக்கு எட்டாதது. ஆனால் புலன்களுக்கு எட்டாப்புல ஒரு வடிவத்தில் அர்ச்சாவதார மூர்த்தியா கோவில் இருக்கா, பெற்ற தாயாராக இருக்கா. வீட்டில் நாம் பார்க்கக்கூடிய பெண்கள் எல்லாம், தெருவில் பார்க்குற பெண்கள் எல்லாம் அவளோட வடிவம் தான். அப்படி பல ரூபங்களில் அவளே காட்சி கொடுக்குறா. இன்னும் சரியா சொல்ல போனால் she is beyond all classifications and gender. அதனால ஆணும் அவள் தான், பெண்ணும் அவள் தான், உயிருள்ளதும் அவள் தான், ஜடவஸ்துவும் அவள் தான், ஜடாத்மிகா எல்லாம் அவள் தான். அப்போ சர்வமும் அம்பாள் மயம்னு பார்க்குற ஒரு பார்வை வருது, அதுவரையில் அம்பாள் காண கிடைக்காதவள். அப்படி பார்க்கணும்னா அந்த பார்வை எப்படி வரும் அப்படின்னு கேட்டால், இப்போ நம்ம எப்படி பார்க்குறோம் உலகத்தை, நம்மளை முன்னிட்டு பார்க்குறோம். இவா எனக்கு தெரிஞ்சவா, அவா எனக்கு தெரியாதவா, எனக்கு பிடிச்சவா, எனக்கு பிடிக்காதவா, எனக்கு சொந்தக்காரா, எனக்கு சம்பந்தம் இல்லாதவா, இது எனக்கு பிடிச்சது, இது எனக்கு பிடிக்காதது அப்படின்னு அந்த ஐங்கிறத பேஸ் பண்ணி, நான்கிறத பேஸ் பண்ணி தான் உலகம் பூரா இருக்கு இல்லையா? இது இருக்கிற மட்டுக்கும் அது தெரியவே தெரியாது இல்லையா? நான் தெரியற மட்டுக்கும் நாயகன்னு தெரிய முடியாது, பகவானை தெரிய முடியாது. பகவானை தெரிஞ்சுக்கணும் நாட்டம் அந்த எண்ணத்தில் தீவிரமாகி அவருடைய அனுபவம் கிடைச்சி, தரிசனம் கிடைச்சி லயமாயிட்டா நான் இல்லை, அவ்வளவுதான். ஏதோ ஒன்று தானே கிடைக்க முடியும் இல்லையா? பரமஹம்சர் சொல்றார், நான் சொல்றதை நிறுத்தி நீன்னு சொல்லி பாரு. வாஸ்தவம் அதுதானே. அம்மா இது உன்னோட சங்கல்பம், இது உன்னோட கருணை, இது உன்னோட செயல் அப்படின்னு மனசு அந்த எண்ணங்கள் வர 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 இதை நான் பண்ணினேன், இது என்னால் ஆனது, இதை கெடுத்தது அவன் தான், இது நன்னா பண்ணினது நான் தான் அப்படின்னு ஒன்னொன்றுத்துக்கும் அடுத்த வாழை திட்டுறதும் நம்மளை பெருமை பீத்திக்கிறது. எங்கேயோ ஏதோ நல்ல காரியம் நடந்திருக்கோம் சார், நான் தான் சார் சொன்னேன் அப்படின்னு சொல்லிப்பான். என்ன லாபம் உனக்கு? உன்னால என்ன பண்ண முடியும் உன்னால இல்லையா? அந்த அகங்காரத்தினால தெய்வத்தை பார்த்தாலும் பார்க்க முடியாமல் போயிடுறது இல்லையா? தாயுமானவ சுவாமிகள் ஒரு மகான்னு வெளிப்படுறதுக்கு முன்னாடி திருச்சியில ராஜாட்ட மந்திரியா இருந்தார். தாயுமானவர் பாடல்கள்லாம் பாடுறோம் இல்லையா? பெரிய மகானவர், பராபர கண்ணி எல்லாம் பாடினவர், ஆனந்த கழிப்பு பாடினவர், பெரிய அத்வைத ஞானி. ராஜாட்ட மந்திரியா இருந்தார். ஒரு நாள் ஒரு விஷயமாக ராஜா அவரை கௌரவிக்கணும்னு நினைச்சான். விலை உயர்ந்த சால்வை அவருக்கு போத்தினான். அது ராஜாக்கள்லாம் போத்திக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளவு உயர்ந்தது. அது அவருக்கு போத்தினான். இப்படி ஒரு உயர்ந்த சால்வையை போத்தி விட்டோமே அவனுக்கும் ஒரு பெருமிதம் ராஜாவுக்கு. இது இப்படியே இருக்கட்டும், நீங்க எடுத்துடாதீங்க, நம்ம இங்கேருந்து நேர கோவிலுக்கு போறோம், அகிலேண்டேஸ்வரி ஜம்பிகேஸ்வர தரிசனம் பண்ண போறோம், இப்படியே வாங்க. அவருக்கு சங்கடமா இருக்கு. சரி ராஜா சொன்னாரேன்னு அப்படியே வச்சுட்டார். ராஜாவுக்கு என்னென்ன இது சால்வை பற்றி யாராவது கேட்டால் நான் தான் போத்தினேன்னு சொல்லிக்கணும்னு ஒரு எண்ணமோ என்னமோ தெரியல. மனுஷாலாம் அப்படி தானே இருப்பா. இப்படி போகிற வழியில் ஒரு கிழவி தெருவோரமாக பிச்சு எடுக்கிறவ குளிரில் நடுங்கின்னு இருக்கா. அவளை பார்த்த உடனேயே இந்த சால்வை அவளுக்கு போத்தி விட்டாங்க தாயுமானவ சுவாமி. ராஜாவுக்கு சட்டார்னு கோபம் வந்துடுது. எப்பேற்பட்ட சால்வை, இவனுக்கு அருமையே தெரியலையே, போய் தெருவில் இருக்கிற கிழவிக்கு ஒரு பிச்சைக்காரிக்கு அதை போய் போடுவா, அவளுக்கு குளிருக்கு வேணும்னா நான் தரமாட்டானே வேற சால்வையோ போர்வையோ, அதை மனசில் வச்சுக்க முடியல, கேட்டுவிட்டான். நான் மந்திரி
சொல்லியிருந்தேன்னா இவளுக்கு ஒரு சால்வை நான் எடுத்துன்னு வந்திருப்பேன். உமக்கு நான் போத்தினது கௌரவமான விஷயத்தை கொண்டு அவளுக்கு போத்திட்டீங்களே, அவளுக்கு இதோட அருமை தெரியுமா? இவருக்கு பதில் சொல்றதுக்கு முடியல. என்னமோ தோணித்து ராஜா பண்ணிட்டேன் அப்படின்னு விட்டுட்டார். பதில் அவருக்கு தெரியும், அது அவர் சொல்லலை. மந்திரி மேல ராஜாக்கு அப்படி ஒரு கோபமா. கோவிலுக்கு போற அகிலாண்டேஸ்வரி மேல அந்த சால்வை போத்தி இருந்தது. ராஜா நடுங்கி போயிட்டான். அர்ச்சகரை கேட்குறான், இந்த சால்வைனா இது தெரியல, நாங்கள் போத்துல எப்படி அம்பாள்கிட்ட வந்ததுன்னு தெரியலேங்கிற அர்ச்சகாலாம். இவரை பார்த்தவொடனே சிரிக்கிற தாயுமான சுவாமி. பார்க்கிற இடமெல்லாம் அம்பிகையா உனக்கு பார்க்க தெரிஞ்சாதானே உனக்கு அந்த தெய்வம் தான் இருக்கேன்னு காட்டிக்கும். மற்றவாளுக்கு காணக்கடையா கதியானவளே தான் தெரிஞ்சுக்க முடியாது. அவளை ஏமாண்டே போயிடுவோம் நம்ம. அதனாலேயே சாரதா தேவி அம்மா சொல்றா, எல்லாருக்குள்ளேயும் நான் இருக்கேன்னு நீ பழகு, யாரையும் அலட்சியப்படுத்தாத, யாரையும் கேவலப்படுத்தாத, யார் மனசையும் நோகடிக்காத, எல்லாருக்குள்ளேயும் அம்மா தானே இருக்கேன் அப்படிங்க. அப்போ அந்த பாவனை வரணும் இல்லையா? மகான்கள் சரித்திரமெல்லாம் இதுக்கு பிரமாணமாக இருக்கு. அதனால பார்க்கணும்னு நினைச்சால் நம்ம சுவாமி சொல்லுவார், காண வேண்டும் என்று கடல் மலைகளில் அலையாதே, தனக்குள் சோதித்து தன்னை கண்டவனே காட்சி உற்றவன் நீ உத்தமனாக இருப்பாயாக அப்படின்னு ஒரு பக்தருக்கு லெட்டர் எழுதியிருக்க. நீ கோவில் கோவிலாம் ஏறலாம், மலையெல்லாம் போகலாம், சமுத்திர ஸ்நானம் பண்ணலாம், எல்லா சக்தி பீடங்களும் பார்த்துட்டேன், தேவார ஸ்தலங்கள் பார்த்துட்டேன், திவ்ய தேசங்கள் பார்த்துட்டேன். சரி, சுவாமி உன்னை பார்த்துதான்னு கேட்பார். சுவாமி நீ பார்த்தியே, அது உன்னை பார்த்துதோ அப்படின்னு கேட்பார். அந்த பார்வை படுறாப்புல நடந்துக்கணும். பகவான் தான் எல்லாரையும் பார்த்துட்டே இருக்காரு, அவர் தான் பார்த்துட்டே இருக்காரு, நம்ம தானே அவரை பார்க்கணும். அப்படின்னா ராட்சசாலெல்லாம் கூட அம்பாள் பார்த்தா, அதுவும் பார்வை தானே. அந்த பார்வையா நமக்கு வேணும். கருணையே வடிவமான அந்த பார்வைன்னா நமக்கு வேணும். அன்போடுன்னா அவன் நம்மளை பார்க்கணும். இவனும் இருக்கானே, அப்படி ஒரு பார்வையா நம்மளை பார்ப்பாளா? அது என்ன பிரயோஜனம்? நம்மளும் தெருவில் போகிறோம், யார் யாரோ வரா போகிறா, கண்ணு திறந்ததாக இருக்குது, பார்வை மேலே படுறது, மனசில் பதியலை இல்லையா? எல்லாரையுமே ஞாபகம் வச்சுக்கணுமா, பார்த்து ரெக்கக்னைஸ் பண்ணுறோமா? சில பேரை பார்த்த உடனே சிரிக்கிறோம், சௌக்கியமான்னு கேட்குறோம். ஏன்? அவன் மேலே நமக்கு அன்பு இருக்கு இல்லையா? அந்த பார்வை நம்ம மேலே படணும். அந்த அருள் பார்வை படணும்னா அவள் பார்க்குறாப்புல நீ நடந்துக்கணும் இல்லையா? அம்பாளோட கருணை கண்கள் நம்ம மேலே படணும்னா அப்படி நாம நடந்துக்கணும். நடந்துட்டா அவளோட கருணை நமக்கு கிடைக்கும், அவளை காணலாம்ங்கிறா. பார்க்க முடியும், பார்க்க முடியாதுன்னு இல்லை, பார்க்கணுங்கிற உறுதி இருந்து முயற்சி இருந்தால் பார்த்தவர்கள்லாம் இருக்கா. இந்த தேசத்தில் மகான்கள் ஏகப்பட்ட பேர். தர்ம சம்வர்தனி வந்து தியாகராஜ சுவாமிகளுக்கு தரிசனம் கொடுத்தான். ராமச்சந்திரமூர்த்தி சீதாதேவியோட பரிவாரத்தோட வந்து தியாகராஜ சுவாமிகளுக்கு தரிசனம் கொடுத்தார். ஏதோ 5000 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கலை, எல்லாம் ஒரு 100-150 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சரித்திரம். இப்போ இருக்கிற இவர் மாதிரி பெரியவாளோட ஒரு 2 தலைமுறைக்கு முன்னாடி இருக்கிறவாள்லாம் தியாகராஜ சுவாமி காலத்தில் இருந்திருப்பான். இந்த நம்ம பக்கத்தில் இருக்கிற இந்த திருவையாறில் இருந்தவரை கதவை தட்டி ராமர் தரிசனம் கொடுத்துருக்கார், பாடியிருக்கார். இப்போ பக்கத்தாத்துக்காரர்களுக்கு தெரிஞ்சுதானே? தெரியாது. பக்தி இருந்தால் தானே தெய்வம் கண்ணில் படும் இல்லையா? அப்போ அதை வளர்த்துக்கணும். இது எங்கே வந்தோ போய் வாங்கிட்டு வர வேண்டியதில்லை. நம்மள்கிட்ட இருக்கிற அவகுணங்களை நீக்கினாலே எது வரணுமோ அது வந்துடும், எது இருக்கணுமோ அது தெரிஞ்சு போயிடும். கிளீன் பண்ண வேண்டியது ஒன்று தான், சித்த சுத்தி தான். எது நமக்கு பிரயோஜனம் இல்லையோ அந்த அனாத்ம விஷயங்கள்லேருந்து, அசுத்தமான விஷயங்கள்லேருந்து மனசை விலக்கணும். அவ்வளோதான், அது ஒன்று தான் நாம் பண்ணணும். சாமி சொல்வார், காண முடியவில்லை என்றால் கண்டவரை கண்டு விடுவோமே அப்படிம்பார். பார்த்தவாளை பார்த்துடுவோம். யார் தெய்வத்தை பார்த்தாலோ அந்த மகான்கள்லாம் பூமியில் நடமாடின்னு இருக்கிற காலத்தில் நாம் இருக்கிறத அவளை பார்த்துடலாமே. பெரியவாளை பார்த்துட்டா நாம காமாட்சியை பார்க்கல, காமாட்சியை பார்த்தவரை பார்த்துட்டோமே. பரமஹம்சரை பார்த்தவா பவதாரணியை பார்த்தவரை பார்த்துட்டான் இல்லையா? பார்த்தவாளை பார்த்துடுவோமே. பார்த்தவாளை பார்த்தா என்ன லாபம்னு கேட்டா,
அவளோட அருள் இருந்தால் நம்மளும் பார்க்க முடியும். அவள் அந்த மாதிரி காட்டி வைக்கக்கூடிய சக்தி அவளுக்கு இருக்கு. பரமஹம்ச யோகானந்தான்னு ஒருத்தர் இருந்தார். அவரோட தான் இந்த கிரியா யோகா அப்படின்னு ரொம்ப ஃபேமஸ். அதோடைய டெரிவேட்டிவ்ஸ் தான் இன்னைக்கு நாம் பார்க்குற நிறைய யோகா ஆச்சாரியர்கள்லாம் பிரசித்தமாக யூடியூப்பில் இருக்காள, இவாளுக்கெல்லாம் அவர் தான் முன்னாடி அதை ஆரம்பித்தவர். அவர் சின்ன பையனாக இருக்கிற போது கல்கட்டாவில் இருந்தவர். அவரோட சரித்திரம் ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் அ யோகின்னு எழுதியிருக்கார். தமிழில் யோகின்னு சுயச்சரித்தம்னு இருக்கு. ரொம்ப சுவாரஸ்யமான புஸ்தகம், ரொம்ப ஆத்தன்டிக்கான புஸ்தகம். அவர் சின்ன பையனாக இருக்கும் பொழுது தி காஸ்பல் ஆஃப் ராமகிருஷ்ணாங்கிற ராமகிருஷ்ணன் அமுத மொழிகளை எழுதின மாஸ்டர் மகாசைங்கிற மகேந்திரநாத் குப்தர் இருக்கார். வயசானவர், ஒரு பள்ளிக்கூட வாத்தியார், அப்புறம் ஹெட் மாஸ்டர், அப்புறம் சொந்தமாக ஸ்கூலே வச்சுட்டு இருந்தார். நிறைய மாணவர்களை பரமஹம்ச பக்தாளாக மாற்றினவர் அவர். அந்த அவர் எழுதின அந்த 3 வால்யூம் ராமகிருஷ்ணன் அமுதமொழிகள் காஸ்பல்னால லட்சக்கணக்கான பேரோட வாழ்க்கையில் ஆன்மீக முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு. இன்றைக்கும் அந்த புஸ்தகம், அது புஸ்தகமே இல்லை, அந்த புஸ்தகத்துக்குள்ளே பரமஹம்சர் இருக்கார். அதை படிக்கிறவாளுக்கு ஞான பக்தி வைராக்கியம் உண்டாயிடும். அப்பேற்பட்ட ஒரு பொக்கிஷம் அது. எல்லா லாங்குவேஜ்லையும் இருக்கிறனால யாருக்கு எந்த மொழி தெரியுமோ அதில் வாங்கி படிச்சுக்கலாம். அவரும் கடவுள் உள்ளா இல்லையாங்கிற எண்ணத்தில் இருந்தவர். பரமஹம்சர்கிட்ட வந்து இவர் நிறைய படித்தவர் மகேந்திரநாதர். பரமஹம்சர் அதிகம் படிக்காதவர், பட்டிக்காட்டா. ஆனால் அவர் மூலமாக இவர் ஞானம் கிடைச்சி பணிவு உண்டாகி இவர் சாமானியப்பட்டவர் இல்லைன்னு உலகத்துக்கு அறிவிக்கிற ஒரு பாக்கியம் அவருக்கு கிடைச்சது. அவர்கிட்ட எல்லாருக்கும் ரொம்ப மரியாதை உண்டு. யார் வந்தாலும் அமுதமொழிகள் புஸ்தகத்தை கொடுத்து கொஞ்சம் படியுமாறான். அதுலேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாராம். அன்னைக்கு நான் இருந்தேன், இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லுவாராம். வேற எந்த பேச்சும் பேச விட மாட்டார். இப்போ மகாபரிவாரோட பூர்வாசிரம சகோதரர் சிவன் சார், யார் அவர் தரிசனம் பண்ண போனாலும் ஏணிப்படிகள் மாந்தர்கள் புஸ்தகத்தை கொடுத்து படிக்க சொல்லுவேன். அவ்வளோதான். வேற எதுவும் விவகாரங்கள் வேண்டாமே. ஏதோ ஒரு நல்ல கிரந்தம் படிக்கணும், அதை பற்றி சிந்தனை பண்ணணும், பகவானை பற்றி நினைக்கணும், வேற என்ன பேச்சு வேண்டாமே. அப்படி ஒரு பழுத்த ஞானியாக இருக்கிறவரை இவா யோகானந்தர் பெரிய பணக்கார வீட்டு பிள்ளையாக இருந்தவர். அந்த வீடு தான் பின்னாடி அவர் வாங்கிவிட்டார். அந்த இடத்துல அவர் இருந்தார். அவர் அம்பாளை நேர பார்த்திருக்கார் அப்படின்னு அவரை பற்றி சொல்லப்படுறது உண்டு. அவர்கிட்ட கேட்டு எனக்கு அம்பாள் தரிசனம் வேணும்னு கேட்கணும்னு யோகானந்தர் போகிறார். அப்போ முகுந்துன்னு பேர் அவரோட பேர், பழைய பேர். படி ஏறி அவர்கிட்ட போனார். கதவை திறந்தார். இவரை பார்த்த உடனே வாங்க 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 சோட்டா சாப், சின்ன எஜமான் வாங்கோ அப்படின்னு செல்லமாக கூப்பிட்டார். இவர் நமஸ்காரம் பண்ணார். உங்கள்கிட்ட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டுக்காக வந்தேன். என்ன? எனக்கு அம்பாளை நேர பார்க்கணும், தரிசனம் பண்ணணும், எனக்கு நீங்கள் தயவு பண்ண முடியுமான்னு கேட்டார். அது சாதாரண வார்த்தையாக இல்லாமல் முழுமையான ஒரு தாபம் அதில் இருந்தது. அது ரொம்ப முக்கியம். பசி இல்லாதவனுக்கு இலை போட்டு, தலைவாழை இலை போட்டு வடை பாயசத்தோட சாப்பாடு போட்டால் எனக்கு ஒன்றும் வேண்டான்ட்டு வந்து விடுவான் இல்லையா? அந்த சாப்பிடணுங்கிற எண்ணம் இருக்கணும். நம்ம சுவாமி சொல்வார், பசியோடு வர்றவாளுக்கு வடித்து போடுறது ஆனந்தம். நல்ல விஷயத்தை கேட்குற வாளுக்கு சொல்கிறது ஆனந்தம். ரசிக்காத வாட்டை சொல்லி என்ன பிரயோஜனம்? நாம அபராதம் சொல்லும்போது ஜெகத்குரு போதேந்திரால் சொல்கிறார், யாருக்கு நாம ருச்சி இல்லையோ, நாம மகிமை தெரியாது, அவன்கிட்ட போய் மெனக்கட்டு சொல்லிட்டு இருக்காது அப்படிங்கிற. அவன் மதிக்க மாட்டான். அவனுக்கும் பாபம் உனக்கும் பாபம்ங்கிறார். அதை பற்றி கொஞ்சமாவது ஆர்வம் இருக்கிறவா, மகிமை தெரியாட்டாலும் பரவாயில்ல, ஆர்வம் இருக்கிறவாளுக்கு நீ சொல்லலாம். அப்போ பகவானை பார்க்கணுங்கிற ஒரு தாபம், அந்த தாபம் தாண்டி ஒரு பசி, ஒரு தாகம் ஏற்படணும். அப்படி இருக்கு அந்த பையனுக்கு. நீங்கள் அம்பாளை தரிசனம் பண்ணிருக்கேன்னு நான் கேள்விப்பட்டேன், எனக்கு அந்த கிருபை நீங்கள் பண்ண முடியுமா, அம்பாள்கிட்ட சொல்ல முடியுமா? அவரால் முடியும், கவலைப்படாதேன்னு சொல்லலை. நான் பிரார்த்தனை பண்ணுறேன்ப்பா, தேவிகிட்ட சொல்கிறேன்ப்பா, அவளோட இஷ்டம் அப்படின்னா இப்படிதானே சொல்ல முடியும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் வந்திருக்காம்மா,
காத்தாலி 8 மணிக்கு போய் அவனுக்கு தரிசனம் கொடு அப்படின்னு சொல்ல முடியுமா அம்பாள்கிட்ட? நான் பிரார்த்தனை பண்ணுறேன், சொல்கிறேன், அவளோட சங்கல்பம், அவளோட இஷ்டம். நான் பரமஹம்சருடைய சிஷ்ய வர்க்கங்கள்லாம் வேறு எப்படி இருப்பான்னா, அவர் ஒரு பாட்டு ஒன்று பாடுறார் பரமஹம்ச, ரொம்ப அழகான பாட்டு. அவர் காலத்தில் அவர் பாடின பெங்காலி சாங். அம்மா, உலகத்தில் நடக்கிறது அவ்வளவும் உன்னுடைய இச்சை, உன்னுடைய சங்கல்பத்தினால் நடக்கிறது. மனுஷன் என்ன பண்ணுறான், நான் பண்ணேன்னு வளர்றான். सकली तोमार इच्छा इच्छामयी तारा तुम्ही सकली तोमार इच्छा तोमार कर्म तुम्ही करो मा लोके बोले कोरियामी पंके बद्ध कोरे कोरी पंगुरे लंगाओ गिरी सकली तोमार इच्छा कोरे दाओ मा ब्रह्म पद कोरे कोरे अधोगामी आमी जंत्र तुम्ही जंत्री आम्ही घर तुम्ही घरणी आम्ही रत तुम्ही रती जेमी चालावो तेमी चली इच्छामयी तारा तुम्ही सकली तोमार इच्छा. அவ்வளவும் உன்னோட சங்கல்பம், நீ நடத்துற, அவ்வளவும் உலகம் இயங்கிறது உன்னால. ஆனால் மனுஷன் நான் பண்ணேன்னு சொல்றானே, அசடு. இந்த கையும் இந்த நெஞ்சும் இந்த வாக்கும் நீ படைச்சது இல்லையோ? அவன் நான் எதை சொல்றான் அவன்னு தெரியலையே. அம்மா, உன் கருணையால நான் என்ன தெரிஞ்சுட்டு இருக்கேன் தெரியுமா? நான் ஒரு வண்டி, ஒரு ரதம், நீ என்ன ஓட்டுறவள், நீ சாரதி. நான் ஒரு மிஷின், ஒரு யந்திரம், நீ என்ன ஆப்ரேட் பண்றவள். அமி ஜந்திர துமி ஜந்திரி. எனக்கு ஏது சங்கல்பம், என்னால் என்ன பண்ண முடியும்? உன்னோட கருணை, உன்னோட கருணை, இப்படியே தான் சொல்லிட்டு இருப்பார். அப்ப அவரோட சிஷ்யர் எப்படி இருப்பார்? சொல்றேன் பான்னு. இவர் கிளம்பி வந்துட்டார், வீட்டுக்கு வந்துட்டார். அவர் அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டார். அது இவருக்கு தெரியாது. ராத்திரி இவர் தூங்கிட்டு இருக்கார். முகுந்து யோகானந்தன் அவருடைய ரூமுக்குள்ள யாரோ வரா மாதிரி ஒரு பிரசன்ஸ் தெரியறது, ஒரு இருப்பு. கண்ணை திறந்து பார்த்தா திவ்ய தரிசனம் அம்பாள் கொடுக்குறான். நான் எப்பவுமே உங்களோட தாண்டா இருக்கேன், என்னைக்கும் என்னோட கிருபை உனக்கு உண்டு, நீ என்னையே நினைக்கிற, நானும் உன்னையே நினைக்கிறேன் அப்படின்னு திவ்ய தரிசனம் கொடுத்து மறைஞ்சிட்டான். இவருக்கு அதுக்கப்புறம் தூக்கம் வரல, ஒரே ஆனந்தம். அது கனவு இல்லை, அம்பாவோட தரிசனமே தான். இதெல்லாம் புக்கில் எழுதியிருக்கார். காத்தால எப்படா ஆகும்னு காத்துட்டு இருக்கார். காத்தானா கிடுகிடுன்னு திருப்பி மாஸ்டர்கிட்ட போறார், மகேந்திரநாத்திட்ட. படி ஏறும்போது ஒரு சின்ன குறும்பு, சின்ன பையன் தானே. நீங்க கேட்டேடா அம்பாள் என்ன சொன்னா, எனக்கு எப்போ தரிசனம் தருவேன்னு சொன்னாளா, கொஞ்சம் சீக்கிரம் தரிசனம் கொள்ளன்னு கேட்கணும்னு போறேன். சொல்லப்படாது அவர்கிட்ட. அம்பாளை தரிசனம் கொடுக்குற அளவுக்கு சொல்றவருக்கு ஒருத்தருக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாமையா இருக்கும். இவர் படி ஏறி போயிட்டு அப்படியே முகத்தை பாவமா வச்சுட்டு, மாஸ்டர் மகாசே நீங்க சொன்னீங்களா, அம்பாள் என்ன பதில் சொன்னா? அவர் சின்ன முதுகுல தட்டி, உன் குறும்பு உன்னை விட்டு போல பத்தியா, உனக்கு தரிசனம் கொடுத்ததை வந்து என்கிட்ட சொல்லணுமோ, அதை நான் உனக்கு சொல்லணுமோ அப்படின்னு இவர் சிரிச்சுட்டு நமஸ்காரம் பண்ணிட்டார். அப்படின்னா என்ன சக்தி அவளுக்கு இருக்கணும். இவெல்லாம் குடும்பத்தில் இருந்தவா, சன்னியாசிகள்ல கிரகஸ்தாள், குழந்தையெல்லாம் உண்டு, சாதாரண ஃபேமிலி மேன். குடும்பத்தில் இருந்துட்டு உன்னோட கடமையை பண்ணிட்டு கடவுளை நினைச்சுட்டு நல்லது பண்ணினா உனக்கு தெய்வத்தோட அருள் உண்டுன்னு காட்டுறதுக்கு பிரமாணம் இவா சரித்திரம் பூரா.
எதையும் ஒதுக்கிட்டு ஓட சொல்லலை. பாவத்தை ஒதுக்கினா, கெட்டதை ஒதுக்கினா போறோம். குடும்பத்தில் இருக்கலாம், அப்படி பார்த்தவாளை பார்த்துடுவோம்னு சுவாமி சொல்லுவார். ராமானுஜாச்சாரியார் பெருமாளை பார்த்தவர் பிள்ளை உறங்காவில்லி தாசருக்கு இதோன்னு காட்டினார் ரங்கநாதரை, இல்லையா? அப்படி யார் தெய்வ தரிசனம் பண்ணினாலோ, யாரோட சுத்தமான மனசு, குருஜி முரளிதர சுவாமியோட ஒரு உபதேசத்தில் சொல்லியிருக்கார், கடவுளை பார்க்கறது ஒன்றும் கஷ்டமே இல்லை, அது ரொம்ப சுலபங்கிறார். எடுத்த உடனே என்னடா அது இப்படி போட்டு உடைக்கிறாரு, இப்படி கூட இருக்க முடியுமான்னா ஒன்றும் சிரமமே இல்லை. மனசில் கொஞ்சம் கூட கல்மஷமே இல்லாமல், காமக்குரோதாதிகள் இல்லாமல் சுத்தமாக மனசு ஆக்கினுடு, தெய்வம் அங்கே இருக்கிறது உனக்கு தெரியுங்கிற அந்த எஃபர்ட் நீ தான் போடணும். நீயே வந்து க்ளீன் பண்ணுன்னு சொல்லக்கூடாது, அது நம்ம தான் பண்ணணும். குப்பையை கொண்டு கொண்டு உள்ளே போட்டுக்கிறோம் இல்லையா, வேண்டாததெல்லாம். இது நல்லது கெட்டது தெரியறதே நமக்கு. சுவாமி சொல்லுவார், புல் மேய்ஞ்சிட்டே போகிற மாடு செழிப்பாக வளர்ந்துருக்கிற சில புல்லெல்லாம் ஒரு பசுஞ்சாணத்திலேருந்து, ஏதோ ஒரு மாடு போட்ட சாணத்திலேருந்து வந்ததாக இருக்குமா, அதை ஸ்மெல் பண்ணி பார்க்குமா. சாணத்திலேருந்து வளர்ந்த புல்லாக இருந்தால், செழிப்பாக இருந்தாலும் சாப்பிடாதான். சாமி சொல்கிறார், அந்த விவேகம் கூட மனுஷனுக்கு இல்லையே. எதை எடுத்துக்கிறது, எதை எடுத்துக்கப்படாது, எது நல்லது எது கெட்டதுன்னு 6 அறிவு இருந்தும் அதை பயன்படுத்தாமல் இருக்கானே. அப்படி இல்லாமல் சாதுக்களோட பழகி பின்னே திரிந்து உன் அடியாரை பேணி பிறப்பறுக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேங்கிற அபிராமி பட்டர். அம்மா, மறுஜன்மா இல்லாமல் ஆகி ஜீவன் முக்தன ஆகிறதுக்கான வழியை சாதுக்கள் பின்னாடி, அடியார்கள் பின்னாடி போய் 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 நான் தெரிஞ்சுட்டேங்கிறேன். அது ஒன்று தான் வழி, வேற மார்க்கமே கிடையாது. அப்படி பார்த்தவாளை பார்க்கறது, பார்க்குற எல்லாருக்குள்ளேயும் தெய்வம் இருக்குது, தெய்வீகம் இருக்குங்கிற உணர்வோடு இருக்கிறது. யாரையும் தனி வியக்தியாக, தனி என்டிட்டியாக பார்க்காமல், அவளை குத்தஞ்சாட்டி அவளுக்கு டெபிட் கிரெடிட் கொடுக்காமல், இது சுவாமியோட சங்கல்பம் அப்படின்னு மேம்போக்கம் எடுத்துட்டு போக 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 ஹிருதயத்தில் இருக்கிற ஆணவம் இல்லாமல் போய் சுயநலம் இல்லாமல் போகும்போது he is there, அங்கே இருக்கிறத நம்ம பார்க்க போகிறோம், அவ்வளோதான். சுவாமி சொல்லுவார், பொட்டியில் நிறைய பழைய துணிமணி, பழைய பேப்பர், குப்பை சத்தையெல்லாம் இருக்குது, பாட்டியோட பொட்டி. எதையும் தூக்கி போட மாட்டா பாட்டி, எல்லாத்தையும் பத்திரமா வச்சுட்டு இருப்பா. அதுக்கு அடியில் ஒரு தங்க நாணயம் இருக்குது. இந்த வேண்டாத குப்பையெல்லாம் பேரம் எடுக்கும்போது தங்க நாணயம் வந்துடுத்தோம். இந்த தங்க நாணயம் இப்போ வரல, எப்போவோ வச்சது, அது அங்கேயே தான் இருக்கு. இவன் பண்ணினது என்ன, வேண்டாதது எடுத்தான், வேண்டினது கிடச்சிடுத்தும் சுவாமி. அன்வான்ட் திங்ஸை அன்லோடு பண்ணணுங்கிறது தான் பாயிண்ட். அப்படி பண்ணுற வாளுக்கு தெய்வம் கிடைக்கும், அப்படி இல்லாத வாளுக்கு தெய்வம் இல்லைன்னு தான் சொல்லுவாள். அவளால் பார்க்க முடியல, இல்லைன்னு தான் சொல்லுவாள். அதனால நம்மளுடைய எண்ணத்துக்கு அப்பாற்பட்டது, ஆனால் சரியான எண்ணம் இருந்தால் எண்ணத்துக்கு உட்படக்கூடியது. கணக்கிடையா கதியானவளே, நினப்புக்கு அப்பாற்பட்டது, கருத கிடையா கலையானவளே. லலிதா சஹஸ்ரநாமத்தில் ஒரு நாமம் வருது, லீலா கிளுப்த பிரம்மாண்ட மண்டலா. ஒரு விளையாட்டு, அம்பாளோட விளையாட்டு. அம்பாள் குட்டி பொண்ணு, பாலா திரிபுர சுந்தரி, ஒரு பொன் குழந்தை, அது விளையாடுறது. பொன் குழந்தைகள்லாம் ஆற்று மணலில் வீடு கட்டி விளையாடும், சமுத்திரக்கரையில் பிரிட்ஜு மாதிரிலாம் கட்டும், அப்புறம் கலைச்சிடும், அப்புறம் அதுவே விளையாடி சிரிச்சுக்கும். இது மாதிரி கண்மூடி திறக்கிறதுக்குள்ள உண்மேஷ நிமிஷோத்பன்ன விபன்ன புவனாவளி, சமஸ்த லோகங்களையும் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள உண்டாக்கி உண்டாக்கி கலைச்சு கலைச்சு விளையாடின்னு இருக்காள். என்ன விளையாட்டு இது? அவளோட போக்கு நாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? பரமஹம்சர் சொல்றார், நிறைய பட்டத்தை கையில் வச்சுட்டு விளையாடுற பொன் குழந்தை மாதிரி என் காளி, எல்லா கயிறையும் அவள் பிடிச்சி வச்சுட்டு இருப்பான், பந்தப்படுத்தி வச்சுட்டு இருப்பான் அந்த ஜீவனை. அதுலேருந்து 1-2 விடுபட்டு அப்படி ஆகாசத்தில் பறக்கிறத அதை பார்த்து சிரிப்பாங்க. அது மாதிரி சத்சங்க வாழ்க்கை வாழ்ந்து தெய்வீகமாக இருக்கிற வாழ்க்கை அது கிடைக்கும். கிடைக்காதுன்னு சொல்லலை, ஏதோ எங்களை மாதிரி சில பேர் உழைச்சோம், முயற்சி பண்ணோம், எங்களுக்கு கிடைச்சது, உங்களுக்கெல்லாம் கிடைக்காதுன்னு மகான்கள் நம்மளை சொல்லவே இல்லை. உங்களுக்கும் அந்த எலிஜிபிலிட்டி உண்டு, முயற்சி பண்ணால் உங்களுக்கும் கிடைக்கும். தியாகராஜர் வீட்டுக்கு வந்த மாதிரி ராமரோ அம்பாலோ உங்கள் வீட்டுக்கு வருவாங்கிறா.
காணக்கிடையா கதியானவளே, கருத கிடையா கலையானவளே, பூணக்கிடையா பொலிவானவளே, புனைய கிடையா புதுமை தவளே. எந்த விதமான அலங்காரங்கள் அவளுக்கு பண்ணினாலும் அந்த அவளுக்கு பண்ணினதுனால அந்த அலங்காரங்களுக்கு சோபையே தவிர அவளுக்கு என்ன இருக்கு? அர்ச்சாவதார மூர்த்தி அலங்காரம் இல்லாமல் எத்தனையோ பாழடைஞ்ச கோவில்களில் என்னைக்கு கட்டினா அழுக்கப்படவையோ அப்படி இருக்கா அம்பாள், இல்லையா? இருக்காளா இல்லையா? கவனிக்கிறதுக்கு கூட ஆள் இல்லை, அபிஷேகம் பண்ணுவார் இல்லை, நிவேதனம் பண்ணுவார் இல்லை. ஒருத்தர் போயிட்டு வந்தார், திருச்சோற்றுத்துறைன்னு நந்திகேஸ்வரர் கல்யாணத்துக்கு லட்சக்கணக்கான பேருக்கு சாப்பாடு போட்ட பரமேஸ்வரன், அவருக்கு நேவேத்தியத்துக்கு ஆள் இல்லையா? எங்கிட்ட ஒரு பட்டாச்சாரியார் மெட்ராஸ் கிட்ட திருமழிசைங்கிற ஊரில் வீற்றிருந்த பெருமான்னு ஒரு கோவில் இருக்குது. அந்த பட்டாச்சாரியார் சொன்னார், நீ வைகுண்டத்துக்கு போனால் அவன் உன்னை பிரமாதமாக கவனிச்சுப்பான், பூமியில் நீ தாண்டா அவனை கவனிச்சுக்கணும். அதனால தான் பக்த பராதீனன்னு பகவானுக்கு பேர். அவன் பூமியில் இறங்கி வந்திருக்கிறது அவனுக்கு நீ சேவை பண்ணி உனக்கு புண்ணியம் கிடைக்கணுங்கிறதுக்கு அவன் வந்திருக்கான். நீ கொடுத்தாதான் அவனுக்கு சாப்பாடு, அந்த சேவையை பண்ணி உனக்கு தான் நல்லது, அவனுக்கு என்ன லாபம்? இங்கே சாப்பாடு போடலன்னா இன்னொரு கோவிலில் போடுற சாப்பாடு அவனுக்கு என்ன வந்தது? ஆனால் இந்த புண்ணியத்தினாலே நீ கைலாசமாக வைக்கண்டமா வகுமா ஒன்று அங்கே கவனிச்சுமா அவன் அப்படிங்கிறார். அர்ச்சாவதார திருமேனி அப்படி கவனிக்கணும். அப்படி கவனிக்கப்படாமல் இருந்தால் கூட அந்த அம்பாள் திருமேனியில் இருக்கிற சௌந்தரியம், அந்த அழகு, அந்த காருண்யம் எங்கே போகும்? அது இருக்கதானே இருக்கும். இது ஒரு அர்த்தம். இன்னொன்று, அம்பாளே தான் எல்லா வடிவமாக இருக்கான்னு பார்த்தோம். குறிப்பாக ஸ்திரீகள் எல்லாம் அம்பாளோட சொரூபமேன்னு பார்த்தோம். இதில் ஸ்திரீகள்லேயே ஞானிகள் எத்தனை பேர் இருக்கா? சாரதா தேவி அம்மா, அரவிந்தம் அன்னை, காஞ்சங்காடு ஆனந்த ஆசிரமம் கிருஷ்ணாபாய் மாதாஜி, அக்க மகாதேவி கர்நாடகாவில், பழங்காலத்தில் எடுத்துட்டா இன்னும் ஏகப்பட்ட பேர். நான் சொல்கிறதெல்லாம் ஓரளவுக்கு சித்திரப்படமோ ஃபோட்டோவோ இருக்கிற விஷயங்களாக சொல்லிட்டு வரேன். அமிர்தானந்தமயி தேவி இப்போ இருக்கா. இவா என்ன அலங்காரம் பண்ணி நீங்கள் ஃபோட்டோவில் பார்த்துருப்பீங்க? ஒன்றும் இல்லை, ஒரு சாதாரணமாக ஒரு புடவையை கட்டிண்டு ஒரு நகநட்டு இல்லாமல் இருப்பாள். ஆனால் அந்த முகத்தில் இருக்கிற ஒரு தேஜஸ், ஒரு அமைதி ஆனந்தமயி மாதா. சொல்ல முடியுமா நம்ம? அப்போ அந்த பொலிவுங்கிறது எதில் வருது? ஹிருதயத்தோடைய பவித்திரத்தால் வருது, சுத்தத்தில் வருது, இல்லையா? மனசு தூய்மையாக இருக்கு, ஆனந்தமாக இருக்கு, நிரம்பி இருக்கு, பக்திமயமாக இருக்கு. இந்த ஞானிகளை பார்த்தாலே நமக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுறது, அவள் குரலை கேட்டாலே அப்படி ஒரு ஆனந்தம் ஏற்படுறது. அப்படின்னா அது எதனால வந்தது? பூனக்கிடையா பொலிவானவளே, எந்த விதமான நகநட்டுக்கும் அலங்காரத்துக்கும் எட்டாத அழகு. தட்சிணேஸ்வரத்தில் பவதாரிணி அம்மா ஒரு குட்டி பொன் குழந்தை மாதிரி நின்றுட்டு இருப்பா. ஒரிஜினல் திருமேனியில் வஸ்திரமே கிடையாது, ஒரு பொன் குழந்தை தான். கழுத்தில் மண்டை போட்டு மாலையோட, கையில் அரிவாளோட, நாக்க துருக்கிடுன்னு இருப்பான். ஆனால் பயமாகவே இருக்காது, குழந்தை கொஞ்சலாம் போல இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும். அலங்காரம்லாம் அப்புறம் பண்ணுவான். இந்த அலங்காரம் பண்ணினாலும் அழகு, அலங்காரம் இல்லாட்டாலும் அழகு. பண்டரிபுரம் போனால் பாண்டவங்களுக்கு விதவிதமாக அலங்காரம் பண்ணுவாள். அபிஷேகம் பண்ணும்போது ஒரு குழந்தை மாதிரி நின்றுட்டுருப்பான் தனியாக, அதுவும் அழகு, இல்லையா? பரமேஸ்வரனுக்கு இப்படி வேஷ்டி கட்டுறா, நாகாபரணம் வைக்கிறா, வெள்ளியில் விபூதி வைக்கிறா, மாலையெல்லாம் போடுறா, கம்பீரம். அபிஷேகம் பண்ணுறத சுவாமி வெறும்னா இருக்கார், அழகாக தானே இருக்கு, இல்லையா? இருக்கிற இருப்பில் அழகு இருக்கு. அதனால் அம்பாளுக்கு இந்த அலங்காரத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவள். அவள் என்ன காட்டுறா? நீ சுத்தமாக பவித்திரமாக இரு, நீ இருக்கிற இருப்பில் அழகு இருக்குங்கிறா, இல்லையா? புனக்கிடையா பொலிவானவளே, புனைய கிடையா புதுமை தவளே. இந்த பாட்டு சாதாரணமாக பாடும்போது எல்லாமே எனக்கு சாரதா தேவி நினைவு வரும். இந்த சாரதா தேவி அம்மா சாட்சாத் அம்பாளுடைய மனுஷ அவதாரமே தான் அவள். ஒரு சிஷ்யர் ஒரு சமயம்
அம்மாவுக்கு ரொம்ப வயசாகிடுத்தேன். ஒரு பட்டிக்காட்டு கிராமத்து பொண்ணு, வயசான கழுவி ஆயிட்டா. பாட்டி வெள்ளை வஸ்திரம் முக்காடு போட்டுருப்பா. தோல்லாம் சுருங்கி போய் கண்ணமெல்லாம் ஒட்டி போயிருக்கும். வேலை செஞ்சு தேஞ்சு போன உடம்பு, உழைச்சுட்டே இருக்கிற ஒரு ஜென்மம். ஆனால் விவேகானந்த சுவாமி மாதிரி இருக்கிற சிஷ்யாலாம் அவளை அம்பாள்னு சொல்லியிருக்கா. அப்படி ஒரு பிரம்மச்சாரி ஒருத்தர், சன்னியாசி போகிறவர் ஒருத்தர், அவர் அம்மாவுக்கு சேவை பண்ணிட்டு இருக்கார். அம்மாவுக்கு கால் வலி உண்டு, அதாவது திருவடி சேவை பண்ணிட்டு இருக்கார். உட்காந்துட்டு இருக்கா அம்மா. ரொம்ப அன்பான தாயார், அத்தனை பேர் மேலேயும் காரணம் இல்லாமல் அன்பு காட்டுறவள். இன்னார் இனியார்னு பேதமே கிடையாது. இப்போ பேச்சு பழக்கம் எல்லாமே மனசை தொட்டுடும். இதெல்லாம் அவளுக்கு தெரியும். ஆனால் இவதான் ஜெகன்மாதா அம்பாள்னு சொல்கிறாளே, அப்படி இருக்க முடியுமா? ஸ்லோகங்கள்லாம் அம்பாள் நித்திய யௌவனான்னு சொல்கிறது இல்லையா? சர்வாருணான், சிவந்த திருமேனி, சிவந்த வஸ்திரம், சிவந்த நகைகள் அப்படின்லாம் சொல்கிறது. அப்பேற்பட்ட அழகுள்ளவள்னு சொல்கிறவள் இப்படி வயசான கழுவியாக இருக்கா. சூம்பி போன கையும் காலமாக இருக்கு, பாவம். ஒரு ஒரு நமக்கு பிடிக்குங்கிறதுக்காக அப்படி சொல்லலாமா? நிஜமாவே அம்பாள் தானா அப்படின்னு தோன்றுறது. திருவடி சேவை பண்ணிகிட்டே இருக்கிறத சட்டுன்னு ஒரு நிமிஷம் அந்த பாதம், அந்த சுருங்கி போன பாதம் அப்படியே செந்தாமரை திருவடியாக இருக்கு. அதில் தங்கத்தில் கொலுசு அணிமணிகள்லாம் இருக்கு. கை காலெல்லாம் உதறது, பிரமிச்சு போயிட்டாங்க. பார்வையை நிமித்தி பார்த்தா அப்படியே அம்பாள் உட்காண்டிருக்கு. அருண கிரண மணி கோட்டிகள் ஒளி செய்ய அமுத மதுர மலர் அரியணை மீதினில் அகிலம் முழுதும் கொலு வீற்றிருந்தருள் தருமாதி தேவியே அம்மா. அம்பாள் ஸ்ரீ சக்கரராஜ சிம்மாசனேஸ்வரி உட்காண்டிருக்கா. அச்சுச்சோ அம்பாள்னா அப்படின்னு கை காலெல்லாம் உதறது, கண்ணை கசக்கிக்கிற. நிஜமாவே அம்பாள் தான். அச்சுச்சோ நான் தப்பா நினைச்சுட்டேனே அப்படின்னு ஒரு நிமிஷம் நடுங்கி போயிட்டார். அடுத்த நிமிஷம் பார்த்தா, என்னடா என்னை பார்த்துட்டே இருக்க, காலை பிடிடாங்கிறா. அதே கழுவி. எது நிஜம்னு தெரியலையே. அப்படி ஒரு தரிசனம், ஒரு க்ஷணம் கிடைச்சது அவருக்கு. அதனால ஒரு சாதாரண பெண் போல, சாதாரண மனுஷாள் போல, ஒரு சாதாரண ஜீவன் போல காட்சி கொடுக்கறது அம்பாளோட வெளிப்பாடாக இருக்கும். நமக்கு தெரியாது, நம்ம ஏமாந்துடப்படாது இல்லையா? அந்த குணங்கள், தெய்வத்தோட குணங்கள் இருக்கு. அந்த குணங்கள் அவள்கிட்ட இருக்கு. தெய்வத்தோட மகிமையை அனுபவம் இருக்கும் பொழுது பார்க்கலாம் இல்லையா? இந்த சாரதா தேவி வெளியிலேயே வராமல் பரமஹம்சர் திருமேனியோடு இருந்தபோது, அவர் தட்சிணேஸ்வர் காளி கோவிலில் அவரோட அறை இன்னைக்கும் இருக்கு. பரமஹம்சரோட ரூம் இருக்கு. அவர் வாழ்ந்த அந்த கட்டில், அவர் உட்கார்ந்த இடம் எல்லாம் அப்படியே அவர் மாதிரியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கா இன்னைக்கும். அங்கே போனால் அமுதமொழிகள் படிச்சுட்டு அங்கே போனால் இன்னைக்கு பரமஹம்சர் அங்கே இருக்காருன்னு நமக்கு தோணும். அப்படி வச்சுட்டு இருக்கான் அந்த இடத்த. அதுக்கு எதிர்த்தாப்புல ஒரு சின்ன வாத்திய மண்டபத்தோட ரூம், குட்டி ரூம், 10க்கு 10 கூட இருக்காது, அவ்வளோ சின்னது. அங்கே தான் சாரதா தேவி அம்மா இருந்தா. தினம் வெடிகாலத்தால் 2:30 மணிக்கு ஏந்து ஸ்நானம் பண்ணிட்டு ஜபம் பண்ணிகிட்டே இருப்பா. வெடிகாத்தால் வரல. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கேஸ் அடுப்பு, மிக்சி கிரைண்டர்லாம் இல்லாத காலம் இல்லையா? பரமஹம்சருக்கும் வர்ற பக்தாளுக்கு எல்லாருக்கும் சமைச்சுட்டே இருக்கணும் நாள் பூரா. அதுவும் ஒரே சாப்பாடு கிடையாது, ஒருத்தருக்கு ஒரு மாதிரி. விவேகானந்தருக்கு ஒரு மாதிரி, டாக்டர் ராமுக்கு ஒரு மாதிரி, பரமஹம்சருக்கு குழஞ்சு வெடிச்சிருக்கணும். அவருக்கு ஜீரண ப்ராப்ளம் இருக்கு. அப்படி அவளுக்கு வேணுங்கிறதெல்லாம் அந்த குட்டி அடுப்பில் ஏதோ பண்ணிட்டு நாள் பூரா சமைச்சுட்டு ஜபம் பண்ணிட்டே இருப்பான். ஒரு க்ஷணம் கூட வீணாக்க மாட்டான். மத்தியான நேரம் எல்லாம் சத்சங்கம் முடிஞ்சவா கிளம்பின உடனே ஆகாரத்தை எடுத்துன்னு போய் பரமஹம்சர்கிட்ட வைப்பா. அவர் சாப்பிடும்போது விசிறிண்டே இருப்பா. ஏதாவது 1-2 வார்த்தை பேசுவா. அப்புறம் தட்டு எடுத்துன்னு பிரசாதத்தோடு 2 வந்துடுவா. திருப்பி நாள் பூரா வேலை செய்வா. அப்படி ஒருத்தி இருந்தாங்கிறதே அந்த கோவிலுடைய மேனேஜருக்கே தெரியாதான். எப்போ தெரியும்? பரமஹம்சருக்கு
உடம்பு முடியாமல் போய் தட்சிணேஸ்வரத்துலேருந்து கல்கட்டாவுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு அவர் எடுத்துன்னு போகும்போது சேவை பண்ணுறதுக்காக அவர் சமைச்சு போடுறதுக்காக அம்மா இங்கேருந்து கிளம்பி போகிறத தான் ஓஹோ இந்த அம்மா இங்கே தான் இருந்தாளா அப்படின்னா வருஷக்கணக்காக இருந்திருக்கா. அந்த அளவு தன்னை வெளிக்காட்டி கொள்ளவே இல்லை. அதே மாதிரி அந்த முக்காடு போட்டுண்டே தான் இருப்பா. ஸ்திரீகள் மட்டும்தான் அவளை பார்க்க முடியும். விவேகானந்தர் உள்பட சிஷ்யாலாம் வந்து தரிசனம் பண்ண வர்றத முழுக்க இழுத்து விட்டுருவா. பாதத்தை தான் பார்க்கலாம். யாரோடையும் மெல்லிசு குரலில் பேசுவா. ஸ்திரீகள் இருந்தால் மட்டும்தான் சாதாரணமாக பேசுவா. அப்படி தன்னை ஒரு திற மறைவிலேயே வச்சிருந்த அம்மா. எந்த விதமான நகநட்டும் பரமஹம்சர் சித்தியானதுக்கு அப்புறம் போட்டுக்கல. அவர் மகா சமாதி ஆயிட்டார்னு எல்லாத்தையும் கைட்டும் பொழுது அவரே தரிசனம் கொடுத்து, நான் எங்கே போயிட்டேம்மா, எனக்கு ஏது மரணம், ஒரு அறையிலேருந்து இன்னொரு அறைக்கு போயிருக்கேன், அவ்வளவுதானே, உனக்கு நான் போட்ட வளையலை மட்டும் நீ கைட்டாதேன்னு அந்த வளையலை மட்டும் போட்டுட்டே இருப்பா. எல்லா படத்துலையும் அதை பார்க்கலாம். அது சீதாதேவி அவருக்கு தரிசனம் கொடுத்த போது அவர் பார்த்த வளையல் சீதையோட கையில் அந்த டிசைனை எழுதி இவர் ஏற்பாடு பண்ணி கொடுத்தது. வேறு எந்த நகையும் போட்டுக்கல, வெறும் வெள்ளை புடவை தான். அதில் முழுக்க வெள்ளையாக இல்லாமல் ரெட்டு பார்டர் கொஞ்சம் இருக்கணும்னு பரமஹம்சரே சொன்னதுனால அதை போட்டுண்டா. ஆனால் அந்த திருவுருவத்தை பார்க்கும்போது மனசில் ஒரு அமைதி, ஒரு சாந்தி, ஒரு அழகு நமக்கு தெரியறதே. இதை என்ன வர்ணிக்க முடியும்? புனக்கிடையா பொலிவானவளே தான் இல்லையா? இப்போ நான் சொன்ன மகான்கள், ஸ்ரீ ரத்னங்கள், அந்த அம்பாளுடைய சுரூபமான மகான்கள் பேரெல்லாம் சொன்னேனே, கிருஷ்ணாபாய் மாதாஜியோ, அரவிந்த் அன்னையோ, அமிர்தானந்தமயி மாதாவோ, என்ன நகனத்தோடு இருக்கா. பார்த்த உடனே அந்த திவ்ய தேஜஸ், அந்த எளிமையில இருக்க புருஷ ரூபமாக இருக்கிற மகான்களும் அவளே தான், அம்பாள் தான். மகாபரிவாளாக இருக்கட்டும், நம்ம குருநாதராக இருக்கட்டும், ரமண பகவானாக இருக்கட்டும், எந்த மகான் வேணும் எடுத்துக்கோங்க, எளிமையாக தான் இருப்பாள். படாடோபம் அங்கே கிடையாது. அந்த எளிமைக்குள்ள ஒரு அழகு இருக்கா இல்லையா? அதை பார்த்து அந்த முகத்தை பார்த்த மனசில் ஒரு அமைதி, ஒரு சாந்தி வருதா இல்லையா? பார்த்துட்டே இருக்கணும், திருப்பி திருப்பி பார்க்கணும்னு தோன்றதா இல்லையா? அது எந்த பியூட்டினால வந்தது? ஒன்றும் இல்லை இல்லையா? அப்போ அந்த தெய்வ சைத்தன்யம், அம்பாளோட சக்தி இருந்ததுன்னா அந்த தேஜஸ், அந்த சௌந்தரியம், இந்த ஓஜஸ் தேஜஸ் எல்லாம் அவள் தான், அது உண்டாயிடும். இப்படி ஒரு மகான் இருந்தான்னா இவாளுக்கு சமமாக இன்னொருத்தரை சொல்ல முடியாத அளவுக்கு ஒத்தொத்தரும் அவ்வளவு கீர்த்தியோட அவ்வளோ பேரை காப்பாற்றி அத்தனை பேருக்கு உதாரணம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்து அவ்வளோ பேரையும் அம்மா சொல்லுவா, நீ ஏண்டா நீ பாவம் பண்ணுறேன்னு சொல்கிற, அதெல்லாம் மறந்துடு, இனிமே என்ன அம்மா இருக்கேன், கவலைப்படாது, நான் பண்ணுற ஜபமெல்லாம் உனக்கு தான். யார் சொல்வா அப்படி? சிவராத்திரி அன்னைக்கு ஒரு பிள்ளையாண்டா அவள்கிட்ட வேலை செய்கிறவன் சாரதா தேவிட்ட உபவாசம் இருந்தால் புண்ணியம் கிடைக்கும்னு யாரோ சொல்லிவிட்டா. அவன் நல்லா சாப்பிட்டு பழக்கப்பட்டவன், பசி தாங்க மாட்டான். இருக்கு முகம், என்னடா முகம் ஒரு மாதிரி இருக்குன்னா, நீ சிவராத்திரி விரதம் இருக்கேன், நான் அதை கண்டு அழுதுண்டே சொல்கிறேன் அப்படின்னா, என்னால் முடியலம்மா சாப்பிடுடேன் அப்படின்னா, நீ சாப்பிட்டா புண்ணியம் போயிடுவே. அம்மா சொல்கிறா, நான் காத்தாலேருந்து சொட்டு தண்ணி கூட குடிக்கல, முழுக்க சிவராத்திரி பூரா விரதம் இருக்கேன், அந்த பலனை உனக்கு கொடுத்துட்றேன், நீ சாப்பிடு. இதுதான் அன்பு, இதுதான் கருணை. இதை விவரிக்க வார்த்தை இருக்கா? இது மாதிரி இன்னொருத்தரை சொல்ல முடியுமா? இந்த மகான்கள் ஒத்தொத்தரும் அப்படிதான். எனக்கு சொல்றதுக்கு அவகாசமே கிடைக்க மாட்டேங்கிறது, அவ்வளோ விஷயங்கள் ஞாபகம் வருது. கிருஷ்ணாபாய் மாதாஜி ஆனந்தாசிரமத்தில் இருக்கா, அவள்கிட்ட போய் ஒருத்தர் சொல்கிறார், அம்மா ரொம்ப ஏழை, பொண்டாட்டி குழந்தைகள்லாம் இருக்கா, பழைக்கிறதுக்கு வழி தெரியல, ரொம்ப கஷ்டப்படுறேன், உனக்கு என்ன வேணும்? ஒரு மாடு இருந்ததுன்னா பால் கறந்து பழைச்சிப்பேன், அவ்வளவுதானே. சிஷ்யரை கூப்பிட்டா, நல்ல கறவை மாடை நம்ம கோசாலையிலேருந்து கொடுத்துரும். மாடு கொடுத்துட்டா அதை கட்டுறதுக்கு இடம் வேணுமே, எனக்கு அந்த மாடு தொழுவமெல்லாம் கட்டுறதுக்கான சௌரியம் கிடையாது, நானே கட்டித்தர சொல்கிறேன்பா. மாட்டு தீவனத்துக்கு நான் எங்கே பாவேன், மடத்துலேருந்து தீவனம் கொடுக்க சொல்கிறேன்ப்பா. நம்ம பாலை எங்கே கொண்டு விற்கிறது? மடத்துலேருந்து அந்த பாலை வாங்கிக்க சொல்கிறேன், அதுக்கு பணம் தர சொல்கிறேன் நான்.
எப்படி இருக்கு? மடத்து மாடு மடம் தொழுவ கட்டி கொடுக்குமா, மடம் தீவனம் கொடுக்குமா, இவன் பால் கறந்து கொடுத்தா மடமே காசு கொடுக்குமானா? இப்படி ஒரு ஆசிரமம் இன்னைக்கு இருக்கு, ஆனந்தாசிரமம் இன்னைக்கு இருக்கு காசர்கோடு. ஜென்மாவில் ஒரு தடவை ஆனந்தாசிரமத்துக்கு எல்லாரும் போய் பார்க்கலாம். அப்படி ஒரு இடம், அப்படி ஒரு அமைதி, அப்படி ஒரு எளிமை, அப்படி ஒரு தெய்வீகம் சாநித்தியம். அப்படி இந்த ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் அவ சொன்னது தான் நமக்கு போதேந்திர சுவாமி ஆராதனை போது போடுறாள். ஸ்ரீராம ஜெய ஜெய ராம ஓம், ஸ்ரீராம ஜெய ஜெய ராம ஓம், ஸ்ரீராம் ஜெய ஜெய ராம கேட்குறோமே. அவ ஆசிரமத்தில் உள்ள பெரியவா பாடினது தான் அது. அப்படின்னா இப்படி ஒரு கருணையா, இப்படி கூட ஒருத்தர்கிட்ட பண்ணணுமான்னா எல்லார்ட்டையும் அன்பு, யார்கிட்டையும் எந்த பேதமும் இல்லை. இது மாதிரி ஒருத்தரை பார்க்க முடியாது அப்படின்னுட்டா இவாள்லாம் யாரோட அம்சமா பூமிக்கு வந்திருக்காளோ அந்த லலிதா பரமேஸ்வரியோட அழகு என்ன, அவளோட குணம் என்ன, அவளோட இன்னொருத்தரை ஒப்பிட முடியுமா? அவளோட பொலிவு என்ன? பூனக்கிடையா பொலிவானவளே, புனையக்கிடையா புதுமைத்தவளே, இன்கம்பேரபிள். அவளோட கருணையோட, அவளோட அன்போட, அவளோட மகிமையோட, அழகோட, அறிவோட எதையும் யாரையும் கம்பேர் பண்ணவே முடியாது. எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவள். ஆனால் எண்ணுபவர்க்கு அருள் எண்ண மிகுந்தான்னு கருணையோட வரா நமக்கு. உனக்காதாண்டா நான் இருக்கேன், கவலைப்படாதரா. இப்போ குருநம சிவாயர் கதை இந்த பௌர்ணமியில் பார்க்க போகிறோம். எப்படி வாழணும்னு இந்த மகான்கள் கற்றுக் கொடுத்துருக்கா. மகான்களாக இருந்தாலும் அவளுக்கு பக்தி ஞான வைராக்கியமெல்லாம் இருக்கு, பசியும் இருக்கு. அம்மா பசிக்கிறது, எனக்கு சாப்பாடு கொண்டு வான்னு கேட்குறார். யாரே? உண்ணாமலை அம்மனை எடுத்துன்னு வரா. விருத்தாச்சலம் கிட்ட போகிறத அந்த அம்பாவை கேட்குற, அவ சாப்பாடு கொண்டு வரா. சிதம்பரம் போனால் சிவகாமி சாப்பாடு கொண்டாங்கிறார். ஒரு ஊர்லையாவது அப்பாவை கேட்கல, அப்பாவே அம்மாவை நம்பி தான் இருக்கார். அவர் கேட்டு என்ன பண்ணுறது? அப்படி கேட்டு அம்பாள் நேரம் வந்து ஆகாரம் கொடுத்த சரித்திரமெல்லாம் இருக்கு. எல்லாம் ஒரு 2-3 செஞ்சுரிக்கு முன்னாடி இருந்தவா வாழலாம். இன்றைக்கும் எங்கேயாவது நமக்கு தெரியாத பக்தாள் இருக்கலாம், தெய்வ தரிசனம் கொடுக்கும், அவள் அனுகிரகத்தை அனுபவிப்பா. நம்மளோட புத்திக்கு அது எட்ட மாட்டேங்கிறதுங்கிறத தவிர இந்த நிகழ்வுகள்லாம் என்னைக்கும் பொய்யும் இல்லை, போஸ்ட் டேட்டடும் இல்லை, இன்னைக்கு நடந்துட்டே இருக்கு. அப்படி பூனக்கிடையா பொலிவானவளே, புனையக்கிடையா புதுமைத்தவளை, இது மாதிரி இன்னொருத்தர் கிடையாது. ஒத்தொத்தரும் அப்படி இருக்கா. அமிர்தாந்தமயி மாதா சரித்திரம் பார்த்தா ஒரு மீனவ பொண்ணு, ஏழை பொண்ணு, ஏகப்பட்ட குழந்தைகள் அந்த குடும்பத்தில், சாப்பாட்டுக்கு வழி இல்லாத குடும்பம். அவள் அப்பா மீன் பிடிக்க போயிட்டு வருவார், அதுதான் வருமானமே. குடும்பத்தில் நிறைய உறுப்பினர்கள் இருக்கிறதுனால இவ கடைசி பொண்ணு, எல்லா வேலையும் இவ தான் செய்வாள். பாத்திரம் தேய்க்கிறதுலேருந்து துணி துவைக்கிறதுலேருந்து. வறுமை இருக்கிற இடத்துல அன்புக்கு கொஞ்சம் குறைச்சல் இருக்கும், அதனால் யாரும் பேச மாட்டா, பழக மாட்டா. அப்பாவும் களைச்சி போயிருக்கார். ஏதாவது சமயத்தில் பேசணும்னு தோணித்துன்னா 2 அடி தான் கிடைக்கும் ஆற்றுல. இப்போ அன்பு கிடைக்காம ஏங்கின ஒரு குழந்தை, சுதாமணின்னு பேர் அவளுக்கு, சின்ன பொண்ணு. யார்கிட்டையாவது ஒரு அன்பு பரிமாறிக்கணும், யார்கிட்டையாவது நம்ம கஷ்டத்தை சொல்லணும்னு தோன்றது, கேட்கறதுக்கு ஆள் இல்லை. இன்னைக்கு பல குடும்பங்களில் தான் நிலைமை. ஒருத்தர் உட்காந்து பேசுறது இல்லை. அப்பாவும் குழந்தைகளும் அம்மாவும் குழந்தைகளும் பேசிக்கிறது இல்லை, ஆம்பளையும் முன்னாடி பேசிக்கிறது இல்லை. எங்கேயோ 25-30 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் கனடா இருக்கிறவாட்ட ஃபோனில் பேசுவா, வாய்ஸ் கால் வீடியோ கால் போடுவா. பக்கத்தில் இருக்கிறவாட்ட சௌக்கியமாக சாப்பிட்டியான்னு கேட்க மாட்டா. அப்படி ஒரு காலத்தில் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்போ இவ சமுத்திர கரையில் போய் அழறா, நான் இப்படி இருக்கேனே, எனக்கு யாரும் இல்லையே, எனக்கு அன்பாக பேசுறதுக்கு எனக்கு அப்பா வேணும்னு அழறா. கடல்கிட்ட போய், கடல் என்ன பண்ணும்னா அந்த கடலில் ஏதோ ஒரு காகிதம் மிதந்து வருது. அது என்னன்னு பார்த்தா அதில் ஒரு கனிவான ஒரு வயசான பெரியவர் உட்காண்டிருக்கு. அவர் யாருன்னு அவர் பேர்லாம் தெரியாது, ஆனால் மனசில் இவர் தான் எனக்கு அப்பான்னு பட்டுடுத்து. ரகசியமாக எடுத்துன்னு வந்து காய வச்சு ஒரு அட்டையில் ஒட்டி ரூமுக்குள்ளே ஒழிச்சு வச்சுன்னுட்டான். அவளுக்கு என்னென்னலாம் பேசணும்னு தோன்றதோ எல்லாத்தையும் அந்த அப்பாட்ட பேசுவாள். அவர் யாருன்னு அவளுக்கு அப்போ தெரியாது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் தான் அது, அவரை பற்றியும் தெரியாது. அவர்கிட்ட தனியாக பேசின்னு இருந்து அந்த நமுத்து போன அந்த பேப்பருக்குள்ளே இருந்து அவரோட அனுகிரகம் அவளுக்கு கிடச்சி, அவளுக்கு கிருஷ்ண தரிசனம் அம்பாள் தரிசனம் கிடச்சி ஞான வைராக்கியம் உண்டாகி
இன்னைக்கு வெள்ளிக்காவுன்னு அவளுடைய அந்த மீனவச்சேரி கிராமமே இன்னைக்கு உலக அளவில் பிரசித்தமான ஒரு டவுனாக போயிடுத்து. இன்னைக்கு அமிர்தா காலேஜ், அமிர்தா ஸ்கூல் எல்லாம் அவ்வளவும் அவளோட தான். இப்போ நான் சொல்கிற மகான்கிறவா இந்த காலத்தில் இப்போ இருக்கா. நான் ஏதோ பழைய கதையை சொல்லலை. யாருக்கு அந்த குரு பக்தி தெய்வ பக்தி இருக்கோ, கடவுள் தான் நம்மளை காப்பாற்றுவார்னு இருக்கோ, தெய்வம் வரும் காப்பாற்றும் நிஜம். புன கிடையா பொலிவானவளே, புனைய கிடையா புதுமை தவளே. இப்படியெல்லாம் கிருபை கிடைக்கிறதுக்கு நம்மள்ட்ட என்ன அந்த தெய்வம் எதிர்பார்க்கறது? நீ சும்மா அன்போடு என் பேரை சொல்லுப்பா, வேற ஒன்றும் கேட்கப்பா. அது கூட முடியலையே. நானி திருநாமமும் நின் துதியும் நவிலாதவரை நாடாதவளே. உன்னோட பேர் சொல்றதுக்கு கூட வெக்கப்பட்டு அவமானப்பட்டு பகவன் நாம வாக்கில் வரமாட்டேங்கிறது அப்படின்னுட்டா, குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறதே தெய்வத்தோட பேர் வைக்கிறோம். கூப்பிடுறத காமாட்சி, மீனாட்சி, மீரான்னு வச்சுட்டா கூப்பிட்டா அந்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும். ஏதோ நவீனமாக வாயில நுழையாத பேரெல்லாம் இன்டர்நெட்டை பார்த்து வைக்கிறா, பைசாக்கு பிரயோஜனம் இல்லை இல்லையா? அந்த நாமம் சொல்றதுங்கிறது ஒரு பாக்கியம் இல்லையா? அப்படி யாரெல்லாம் உன் நாமாவை சொல்லலையோ, நாணி திருநாமமும் நின் துதியும் நவிலாதவரை நாடாதவளே. இது ரெண்டு விதமா சொல்லலாம். நவிலாதவரை நாடாதவளே, அப்படி சொல்லாதவளுக்கு அம்பாள் கிருபை கிடைக்காது. நவிலாதவரை நாடாதவளே, எது வரல சொல்லலையோ அது வரல அனுகிரகம் இல்லை. என்னைக்கு சொல்லிட்டாலும் அன்னிலேருந்து அனுகிரகம் ஆரம்பம். அதனால முதல் நாளே சொன்னேன், தடுக்கி கீழே விழுந்து கால் வலியில் அம்மானு கத்தினா என்ன கூப்பிடுறான்னு நினைக்கிறவள் அம்பாள். அந்த நாமா எப்படியாவது அவளுடைய திருநாமம் வாக்கில் வந்துடுச்சுன்னா அந்த தெய்வம் நம்மளை காப்பாற்றாமல் இருக்கவே இருக்க. அதனால உணர்ந்து சொன்னா எப்படி இருக்கும் இல்லையா? ஆசைப்பட்டு சொன்னா எப்படி இருக்கும்? ஒரு 2 புஷ்பத்தை போட்டா எப்படி இருக்கும்? நாணி திருநாமமும் நின் துதியும் நவிலாதவரை நாடாதவளே, மாணிக்க ஒளி கதிரே வருவாய், மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே. அந்த நாமம் சொல்றவா, பக்தி பண்றவா, ஸ்துதி பண்றவாளுக்கு தெய்வம் ஏதாவது வழியில தன்னை காட்டிக்கும்னு சொன்னேன் இல்லையா? இன்னொரு சரித்திரம் நினைவுக்கு வருது. குமரகுருபரர் மதுரைக்கு வந்திருக்கார் திருமலை நாயக்கரோட காலத்தில். அவர் ஊம குழந்தையா இருந்து திருச்செந்தூர் பக்கத்தில் ஸ்ரீவைகுண்டத்தில் பிறந்தவர். 5 வயசு வரலும் குழந்தை பேசலை. அப்பா அம்மா முருகன்ட்ட கூட்டின்னு போய், இந்த குழந்தைங்க நீ இன்னைக்கு பேச வைக்கணும், இல்லைன்னு நாங்கள் பிராணத்தியாகம் பண்ணிடுவோம், கடலில் விழுந்து செத்து போயிடுவோம்னு சொல்லி அழுதா. நாள் பூரா அழுது கதறி ஸ்தோத்திரம் சொல்றா, நாமம் சொல்றா. சுவாமிகிட்டேருந்து ஒன்றும் உத்தரவு வரல. சரி முருகா, நீயே அந்த குழந்தைய பார்த்துக்கணும், அந்த கோவிலில் அந்த குழந்தைய விட்டு வா. 2 பேர் கடலில் இறங்க போயிட்டாளாம். முருகன் நீ இவனை மாதிரியே ஒரு குட்டி பையனாட்டா வாயை திரடா அப்படின்னு சொல்லி வாயில் பஞ்சாமிர்த பிரசாதம் போட்டு நாக்கு நீட்டு எழுத சொல்லிட்டு போயிட்டார். இந்த குழந்தை கந்தர் கலி வெண்பா பாடுறது. இவன் குரலை கேட்டவா 2 பேர் சாகத்துக்கு போனவா ஓடி வந்துட்டா. பார்த்தா குழந்தை பேசுறது. அதுலேருந்து அப்படி அந்த குமரகுருபரர் நடமாடின இடம் நம்ம திருப்பனந்தாள். அவர் ஆரம்பித்த மட்டம் இங்கே இருக்குது பக்கத்தில். அவர் காசிவாசியாக இருந்தவர். காசியிலேருந்து அப்புறம் இங்கே ஒரு மட்டம் ஆரம்பித்தார் திருப்பனந்தாளில். இப்போ அந்த குமரகுருபரர் மதுரைக்கு வந்திருக்கார். அவர் பெரிய மகாத்மான்னு தெரிஞ்சு அம்பாள் மேலே அவரை பாட சொல்லணும்னு ராஜா கோவிலில் கூப்பிடுறான். திருமலை நாயக்கர் வந்திருக்கார். அத்தனை சபையில் இருக்கிறவா ஜனங்கள்லாம் கூடி போயிருக்கா. அவர் அப்படியே அம்பாளை தியானம் பண்ணார். பாட ஆரம்பிக்கணும். மீனாட்சி பிள்ளை தமிழ்னு அவளோட அவதாரம் பண்ணினதுலேருந்து அவளோட குழந்தை பருவம், அவள் விளையாட்டு எல்லாத்தையும் பாட போகிறார். அப்படி தியானம் பண்ணுறத எல்லாம் நிசப்தமாக இருக்கு. ஒரு குட்டி குழந்தை கிச்சு 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 ஓடி வருது. கட்ட பின்னல் பின்னிண்டு பட்டு பாவாடை போட்டுண்டு நல்ல வட்ட நிலா முகத்தோட, சிரிச்ச முகத்தோட, அழகான கண்களோட, முத்து மாலை எல்லாம் போட்டுட்டு அங்கேருந்து ஓடி வருது.
அந்த கொலுசு சத்தத்தில் எல்லாரும் அமைதியாக இருந்தவாள்லாம் சட்டுன்னு திரும்பி பார்க்குறா. கிடு கிடு கிடுக்குன்னு ஓடி வருது. யாராத்து குழந்தைன்னு தெரியலையே, எவ்வளோ அழகாக இருக்கே அப்படின்னு எல்லாரும் பார்க்குறா. அது வேகமாக ஓடி வந்து திருமலை நாயக்கர் மடியில் போய் பொத்துன்னு உட்காந்துருத்தோம். ராஜா வடியில் அவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. ராஜா வீட்டு குழந்தை போருக்குன்னு எல்லாரும் நினச்சிண்டா. அவர் இந்த குழந்தை உட்காண்ட உடனே அது மேலே பட்ட உடனே அவர் சமாதி நிலைக்கு போயிட்டார். திருமலை நாயக்கர் அழுக வந்துடுத்தோம். யாராத்து குழந்தைன்னு தெரியலையே, நான் என்ன புண்ணியம் பண்ணினா என் மடியில் வந்து உட்காந்துருத்தேன், எனக்கு இப்படி ஒரு குழந்தை கிடைக்காதா அப்படின்னு ஏங்க ஆரம்பிச்சுட்டார். குமரகுருபரை பார்த்து அப்படிங்கிறது அவர் உடனே பாட அவருக்கு தெரிஞ்சுடுத்தோம் அம்பாள் தான். அவர் பாடுறத தன் கழுத்தில் இருக்கிற முத்து மாலையை கழட்டி அவர் மேலே போட்டுது, ஓடி போயிடுத்து. இது சாதாரண குழந்தை இல்லைன்னு தோணுன்னு திருமலை நாயக்கர் விரட்டின்னு போறாராம். நீ யாரு யாரு தெலுங்கு, அதனால அவர் வந்து நூபு எவரோ அப்படின்னு கேட்டுட்டே போறார். நேனே அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு விட்டாலாம் மீனாட்சி. எந்த இடத்துல இது நடந்ததோ மதுரை மண்டபத்தில் இதெல்லாம் எழுதி போட்டிருப்பா, நம்ம போனால் பார்க்கலாம் மதுரைக்கு போனால். அதனால பக்தி இருக்கிறவாளுக்கு பகவான் தரிசனம் கொடுப்பார், பக்தாளோட பழகிறவாளுக்கும் பாக்கியம் கிடைக்கும். பரமஹம்சர் சொல்றார், ஒரு பெரிய பணக்காரனை நீ பார்க்க போகணும்னு வச்சுக்கோங்க, அவன் வீட்டில் எந்த ரூமில் இருப்பான்னு உனக்கு தெரியாது, அது உனக்கு தேவையில்லை. பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டான்னா நீ அந்த வரவேறு பறைன்னு சொல்கிற டிராயிங் ரூம் இருக்குல்ல, அங்கே வெயிட் பண்ணணும். அந்த சொன்ன நேரத்தில் அந்த பெரிய மனுஷன் வந்து உனக்கு தரிசனம் கொடுப்பான். அது மாதிரி மகாசனாயை நமகான்னு ஒரு நாமா இருக்கு அம்பாளுக்கு. மகா ஆசனாயை நமகா, அம்பாள் எங்கே வீற்று இருக்காள், மகா ஆசனமா. அது என்னது, மகான்களுடைய ஹிருதயம்னு வியாக்கியானம் கொடுக்குறார். மகான்கள் ஹிருதயத்தில் இருக்கா. அதனால பகவானோட ரிசப்ஷன் எது, வரவேறு பறை எதுன்னா ஞானிகளோட சன்னிதான். மகான்களை பார்க்கும் பொழுது அவளுடைய முன்னிலையில் இருக்கிற தெய்வத்தையும் நம்ம பார்க்கிறோம். நமக்கு தெரியாட்டா கூட தெய்வம் நம்மளை பார்க்கும். அதனாலேயே சத்சங்கத்தில் மகான்களோட இடத்துல இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதனால அப்படி இருக்கிறவாளுக்கு அனுகிரகம் பண்றவள். மாணிக்க ஒளி கதிரே வருவாய் மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே, மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே, மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே, மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே, மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே. அடுத்தது மதுரை சம்பந்தமாகவே வருது, மரகதம். அம்பாள் மாதா மரகதஷ்யாமா மாதங்கி அவள் தான் அங்கே இருக்கா. அதனால் மரகத வடிவே சரணம் சரணம்ங்கிற பாட்டு அடுத்த மரகத ரத்னத்தோட அர்ப்பணமாக பாடுறது. அது நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஆதிபராசக்தி ஜெகன்மாதா கி ஜெய், சத்குருநாத மகாராஜ் கி ஜெய். ஞானானந்தா ஞானானந்தா சத்குரு ஞானானந்தா, ஞானானந்தா ஞானானந்தா சத்குரு ஞானானந்தா, ஞானானந்தா ஞானானந்தா சத்குரு ஞானானந்தா, ஞானானந்தா ஞானானந்தா